திமுக ஆட்சி முடிவுக்கு வர இன்னும் 13 அமாவாசை தான் உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதி கண்ணகி நகரில் நேற்று நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று உரையாற்றினார். எம்ஜிஆரை புகழ்ந்தால்தான் மற்றவர்கள் கட்சி நடத்த முடியும், அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்க தலைவர் எம்ஜிஆர் என்று பெருமிதம் கொண்டதோடு தற்போது தமிழகத்தில் மகன் ஆட்சியில் அமர வேண்டும், கொள்ளு பேரனும் ஆட்சிக்கு வர வேண்டும் என நினைக்கும் கட்சி தமிழகத்தில் ஆட்சியில் உள்ளது என்று திமுகவை கடுமையாக சாடினார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் யாரது சார் என்று அதிமுக ஆட்சியில் கண்டுபிடிக்கப்படும் என்று கூறினார். அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனை தான் மகாராஷ்டிரா நம்மளோட பெரிய மாநிலம் கிடையாது. உத்தரப்பிரதேசம் நம்முடைய பெரிய மாநிலம். 2வது இடத்துல மகாராஷ்டிரா, 3வது உத்தரப்பிரதேசம், முதல் இடத்துல தமிழ்நாடு. கடன் முதலிடமே உடனே அரசாங்க நிதியமைச்சர் சொல்றார், கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குது. என் கடன் வாங்க யார் யார் கட்டலுக்கு இன்னும் 1.5 வருஷம் போயிருந்தாங்க. அடுத்த ஆட்சி எல்லாத்துக்கும் ஆட்சி. தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் நடத்தப்பட்ட ஹெல்மெட் விழிப்புணர்வு வாக்கத்தானில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஜனவரி மாதம் முழுவதும் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே கடந்த 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் சட்டம் அமலுக்கு வந்தது. மேலும் வாகன ஓட்டிகளிடையே ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து போலீசார் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி ஹெல்மெட் வாக்கத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நேற்று நடத்தப்பட்டது. அதன்படி காந்தி சிலையிலிருந்து தொடங்கிய வாக்கத்தானை போக்குவரத்து துறையின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருப்பாதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் புதுச்சேரி காவல்துறையினர், தன்னார்வலர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு சுமார் 5 கிலோமீட்டர் வரை பதாகைகளை ஏற்றி சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தென்காசியில் இரவு நேரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு நேரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்ட நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகை தந்து குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்று வருகின்றனர். வரலாற்று பண்பாடு தெரியாமல் ஆளுநர் தொடர்ந்து தவறு செய்கிறார் என்று காரைக்குடியில் முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள வளர்த்தமிழ் நூலகத்தில் 2025ஆம் ஆண்டுக்குள் 80,000 நூல்களை வைப்பதே லட்சியம் என்றும் நூல்களை நன்கொடையாக வழங்குவதை வரவேற்பதாகவும் இந்த நூலகத்தை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். திருவள்ளுவர் உடையை காவியாக மாற்றியது வருத்தமளிப்பதாகவும் தமிழக அரசுடனான ஆளுநரின் முரண்பாட்டை ஒரு வாரத்தில் தீர்க்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே தெரிவித்துவிட்டது. அரசியல் சாசன விதிகளின்படி ஆளுநர் நடந்து கொள்வார் என்று நம்புவதாகவும் கூறினார். தமிழகத்தில் மது விற்பனை அதிகரித்துவிட்டதாக வருத்தப்படுவதாகவும் ஜிஎஸ்டி முறையில் தவறு உள்ளது, குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக கூறினார். திருவள்ளுவருடைய வரலாறு எதையும் தெரியாம தொடர்ந்து இந்த பிழையை செய்து வருகிறார்கள். உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது. ஒரு வாரம்
காலக்கெடு தந்திருக்கிறார்கள். ஆளுநருக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை எல்லாம் ஒரு வாரத்துல தீர்க்க வேண்டும், இல்லையென்றால் நாங்களே தீர்ப்போம் என்கிறாங்க. இதற்கு பிறகாவது ஆளுநர் அவர்கள் அவருக்கு அரசியல் சாசனத்துல என்ன விதிக்கப்பட்டதோ அந்த விதிகளின்படி, அந்த வரம்பின்படி நடந்து கொள்வார் என்று நம்ப. அவர் தொடர்ந்து அரசியல் சாசன வரம்பை மீறி செயல்படுகிறார். விழுப்புரமும் கடலூரும் படிப்பறிவுல பின்னங்கி இருக்கு. ஆனா 2 மாநிலத்திலிருந்து அதிகமான விற்பனையா இருக்கு. என்ன சொல்றது, வருத்தப்படுகிறோம். டாஸ்மாக் வருமானம் கூடிவிட்டது என்றால் அதை மகிழ்ச்சியா அடைய முடியும், கொண்டாடவா முடியும்? வருத்தப்படுகிறோம். புலியை பார்த்து பூனை சூடு போட்டது போன்று எம்ஜிஆரை பார்த்து பல நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து பார்த்தனர், ஆனால் முடியவில்லை என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணன் கோவில் திடலில் எம்ஜிஆர் 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான் என்றும், திமுகவின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட தானும் எம்ஜிஆர் ரசிகர் என்று ஒரு நிகழ்வில் தெரிவித்தார் என்று குறிப்பிட்டு, எதிரிகள் கூட புகழை பாடுகின்ற ஒரே தலைவர் எம்ஜிஆர் தான் என்று புகழாரம் சூட்டினார். விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருப்பது அதிமுக தான், விவசாயி என எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்கியது அதிமுக என்று கூறினார். புலியை பார்த்து பூனை சூடு போட்டது போன்று எம்ஜிஆரை பார்த்து பல நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து பார்த்தனர், ஆனால் முடியவில்லை என்றும், கொரோனா காலத்தில் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட செயல்பாடுகளை பார்த்து பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டினார். கொரோனா காலத்தில் மற்ற மாநிலங்களில் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் குறைக்கப்பட்ட போதிலும் தமிழகத்தில் அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி முழு ஊதியத்தையும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கினார் என்றும் கூறினார். திமுகவிற்கு வாக்களித்த அரசு ஊழியர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளதால் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர் என்றும், மன்னராட்சி நீக்கப்பட்டு மக்களாட்சி மலரும் தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கும் என்று கூறினார். சினிமாவில் நடிக்கும் போது அரசியல் சினிமாவின் மூலமாக நாட்டு கொண்டு சென்றோம். அதனாலதான் அவன் கட்சி ஆரம்பித்து வெற்றி முடிந்தது. அதனால இன்னைக்கு புலியை பார்த்து பூனை சூடு போட்டப்பட்ட மாதிரி தான் யாராலும் அந்த இடத்தை பிடிக்க முடியும். பிடிக்க முடியல, 2 பேரும் முயற்சி செஞ்சாங்க. அதே போல இயற்கை பயணில் வந்து அவங்க என்ன செய்வாங்க, அரசு ஊழியர்கள் முழு சம்பளத்தில் 100% கொடுப்பேன் என்று கொடுத்த ஒப்பந்தம் இருக்கு. அந்த நன்றிக்காக அவங்க ஓட்டு போடுறோம். அதனால அவங்க மாற்றம் கொஞ்சம் கோளாறு பண்ணதுனால தான் நம்ம ஆட்சி ஆகணும் சொன்னாங்க. அவங்க நாங்கள் எங்க சொந்த காசுன்னு நாங்கள் சொல்லி வச்சுக்கிட்டோம். போன வட்டம் நாங்கள் செஞ்ச தப்பு தான் திமுக ஆட்சி வந்துருச்சு. இனிமேல் அந்த தப்பு செய்ய மாட்டோம். அடுத்து வரது 26 அதுக்கு என்ன செஞ்சோமோ ஒரு பொருள் 20 ஓட்டு போட்ட மாதிரி நாங்கள் அதுக்கு டபுளா போடுவோம், 2 பார்த்து போடுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.